வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்களா? நெறைய போர்ஷன்ஸ் இருக்கு படிக்க. ஆனா எத படிக்கிறதுன்னு தெரியலையா? கண்டிப்பா இந்த 3 லாஸ்ட் மினிட் டெக்னிக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களோட போர்ஷன்ஸையும் கவர் பண்ணலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் 80/20 ரூல்ஸ் டு ஹைலைட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டாபிக்ஸ். அப்படிங்கிறது என்னன்னா 20% ஆஃப் டாபிக் இட் ஸ்கோர்ஸ் 80% ஆஃப் மார்க்ஸ். நாம லாஸ்ட் மினிட்ல எல்லாம் படிக்க முடியாது. அத சில ஸ்டூடெண்ட்ஸ்னால ரீகாலும் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா 20% டாபிக் கண்டிப்பா எக்ஸாம் கேட்பாங்க. 80% ஆஃப் மார்க்ஸ் அந்த 20% ஆஃப் டாபிக்ல இருந்தா வரும். ஸோ அத நம்ம தொடர்ந்து படிக்கிறதுனால நம்ம கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ்ல கண்டினியூஸா ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற கொஸ்டினை நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுனால கண்டிப்பா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் மெயினா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்படி நீங்க படிக்கலாம். செகண்ட் டெக்னிக் இஸ் மைண்ட் மேப்ஸ் ஃபார் குயிக் ரிவிஷன். அப்படின்னா நீங்க என்ன இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது மைண்ட் மேப் ஒரு சார்ட் மாதிரி எழுதி ஒரு பிக்சர் பிரசன்டேஷன் மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு அதை ரீகால் பண்றதுனால அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். எதுவுமே மறக்காது. நம்ம ஃபுல்லா அந்த புக் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் படிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணி அது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக வச்சுக்கணும். ஸோ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் டெக்னிக் இஸ் டீச் சம் ஒன் ஆர் யுவர் செல்ஃப் அவுட் லவுட். அப்படின்னா நீங்க இந்த தேர்ட் டெக்னிக்குங்கிறது யாருக்காச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. இம்பார்ட்டன்ட் டாபிக் கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரணும். உங்களுக்கு அந்த மார்க்ஸ் இதுல தெரிஞ்சிடும். 20% ஆஃப் டாபிக்ஸ்ல அந்த டாபிக்ஸை நீங்க படிச்சுட்டு அப்படியே விடாம யாருக்காச்சும் சொல்லி தர மாதிரி நீங்க ஃபுல்லா அதை சொல்லி தரணும். அப்படி சொல்லி தரதுனால உங்களோட அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்முலாஸ் அது எல்லாம் மறக்கவே மறக்காது. ஃபுல்லா மெமரைஸ் ஆயிரும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் அதெல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் அந்த ஹிண்ட்ஸ் எதுவுமே மறக்காது. ஸோ கண்டிப்பா இந்த 3 டெக்னிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க கண்டிப்பா 80% லெவல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த டெக்னிக்ல உங்களுக்கு எந்த டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.